வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீலாக்ல, அதுவும் ஒரு குக்கிங் வீலாக்ல உங்களை நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை. நீங்களே கேட்குறீங்க நிறைய ரெசிபிஸ் போடுங்க மேம் அப்படின்னு. போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கும் பிராணிக் ஃபுட்டு எல்லா ஃபுட்டும் காட்டுறதுக்கு ரொம்ப ஆசை தான். எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபிஸும் நானும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் பேக்கிங் ஆல்சோ. என்ன மாதிரி ஒரு சட்னி ஃப்ரீக்கு யாராவது இருப்பாங்கல்ல இந்த பூமியில, அவங்களுக்கு என்னோட ஃபேவரட் சட்னிஸ் எல்லாம் நான் என்ன சட்னி பண்றேன்னு அதையாவது காமிச்சிடலாமே அப்படின்னு ஐ தாட். ஸோ வெரி சிம்பிள் வீலாக் இது. ஜஸ்ட் த சட்னிஸ் தட் ஐ மேக் ஆக்சுவலி. அண்ட் எனக்கு ஒரு சட்னி இருந்தாலே போதும். அது இட்லியா இருக்கட்டும், தோசை, எனக்கு சாம்பார் கூட தேவையில்லை. ஆனா அந்த சட்னி வந்து இந்த இலகி போயெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஆந்திரா டைப் கெட்டி சட்னியா இருக்கணும். அதே போல ஆந்திரா பச்சடிஸும் எனக்கு சூப்பர். சாதத்தோடய ஓகே, எனக்கு சப்பாத்தியோடய ஓகே. எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் இது வந்து இது பிராணிக் சாப்பாடும் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஹெல்தி ஃபுட் ஆர் எனி திங் அப்படின்னு இல்லை. இந்த 4 சட்னிஸ் தான் பை ஃபார் ரொட்டேஷன் என்னோட வீட்டில். அதுல நம்பர் 1 ஸ்ட்ரெயிட் அப் என்னோட ஃபேவரட், எனக்கு இந்த சட்னி இருந்தாலே போறோம், எனி ஃபார்ம் தேங்காய் சட்னி. இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா நம்ம ஸ்டேட்டை தாண்டி ஒரு சிஸ்டர் ஸ்டேட்ல இருந்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வந்த ரெசிபி. அது என்னன்னு வாங்க கிச்சன்ல போய் பார்ப்போம். இந்த தேங்காய் சட்னி ரெசிபி வந்து கம்ஸ் ஃப்ரம் லிங்காயத் ஃபேமிலி தட் ஐ நோ இன் கர்நாடகா. அவங்க வந்து திஸ் இஸ் வாட் தே யூஸ். ஸோ நான் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து உடச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அரைக்க போறோம்னு. ஒரு பஞ்ச் கொத்தமல்லி, ரூட்ஸோடவும் அண்ட் த லீவ்ஸ் ரெண்டுமே, ஒரு 5 பல்லு பூண்டு. ஸோ இது கண்டிப்பா சாத்விக் கிடையாது, பிராணிக்கும் கிடையாது. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. எனக்கு 5 பச்சை மிளகா போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது மொத்தத்தையும் மிக்சியில் ஆட்ட வேண்டியது. ஆல்ரெடி பார்த்ததுதான் என்னுடைய லிங்காயத்து தேங்காய் சட்னி which comes from கர்நாடகா. ரெண்டாவது சட்னி வெங்காய சட்னி. தமிழ்நாட்டில் தான் ஒரு சட்னி. இந்த சட்னி ரெசிபி என்னோடது கிடையாது. இட் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்ட் நிம்மி. மலையாளத்துல பாருங்க, നിങ്ങളുടെ ബേബി അലിയുന്ന ഉണ്ടല്ലേ ആ സിനിമയില് ദേവദൂതன்ல அவளு தன்னையா. அவளோட அக்கா என்னோட கிளாஸ்மேட். அவ ஆக்டர் ஜெய்சங்கரோடைய தம்பி பொண்ணு. ஸோ நிம்மி இஸ் ப்ராபப்லி அவ வந்து விஜய் டிவி கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் குக்கரி ஷோ எல்லாம் கூட போய் ஷி வாஸ் ரன்னர் அப் அண்ட் ஷி இஸ் an excellent cook. ஸோ இந்த ஒரு சட்னி வந்துட்டு 90sல தேனாம்பேட் சிக்னல்ல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ராஜா பவன். ஒரு சட்னி கொடுப்பான், வெங்காய சட்னி தான். அது amazing.com இருக்கும். அப்புறம் நம்ம ராசிக்கு ஏதாவது நல்லா இருந்தாதான் இழுத்து மூடிடுவானுங்களே. மூட்டா அந்த ஹோட்டல்ல 2008. So after my grandmother passed away in 2008, I was in another place. Nimi was my neighbor. தேங்காய் சாதமும் இந்த சட்னியும் அமிச்சா. The moment I placed the chutney in my mouth, எனக்கு அப்படியே அந்த ராஜபவன் ஹோட்டலோடைய மெமரிஸ்க்கு போயிடுச்சு. நான் உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சட்னி இதுன்னு. வெங்காய சட்னின்னா. வெங்காய சட்னியா? என்னெல்லாம் இதுல போட்ட, இவ்வளோ டேஸ்டியா இருக்கு அப்படின்னு. ஒண்ணுமே இல்லையா, வெறும் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ல இவ்வளோ சூப்பர் வெங்காய சட்னியானாப்ல. ஆமாண்டி அப்படின்னு. அது என்ன 2 இன்கிரீடியன்ட்னு வாங்க கிச்சன்ல போய் பார்ப்போம். நிம்மியோடைய வெங்காய சட்னிக்கு அவன் நார்மலா ஒன்லி 1 வெரைட்டி ஆஃப் வெங்காயம் யூஸ் பண்ணுவான். மை ட்விஸ்ட் இஸ் ஆடிங் 2 வெரைட்டிஸ் ஆஃப் வெங்காயம். நான் இங்கே வந்து ஒரு 4லேருந்து 5 சின்ன சைஸ் நார்மல் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம்ஸ் சாம்பார் வெங்காயம். காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 12. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பட் இது கொஞ்சம் ஸ்பைசி சட்னி தான் அது. அண்ட் உப்பு. இப்போ இதை வதக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது, அவ்வளவுதான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ அதில் சூரியகாந்தி எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான், பட் செக்கில் ஆட்டணும். அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்மோக்கியாக ஒரு டைமில் ஆட் தி வெங்காயம்ஸ். வெங்காயம் போட்ட மாதிரி நிமிஷம் உப்பு போட்டுருங்க. அந்த ஆனியன்ஸ் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும்போது, கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும்போது நேச்சுரலாக அதில் இருக்கிற ஒரு ஸ்வீட்னஸ் நமக்கு ரிலீஸ் ஆகும். வீட்டில் வந்து இந்த சில்லிஸை பர்ஃபெக்டாக கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ் இஸ் பிரில்லியன்ட்லி. ஸோ வெங்காயம் எவ்வளோ ரோஸ்ட் ஆகணுங்கிறது உங்கள் இஷ்டம். எனக்கு கொஞ்சம் அந்த நல்ல ப்ரௌனிஷாக கேரமலைஸாக ரோஸ்ட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐடியில் கொஞ்சம் நல்லா அது அந்த உப்பு போட்டோன்னே அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் டீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு
மூடி வச்சோம்னா அடி பிடிக்காம இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த வாட்டர்லேயே அந்த ஆனியன்ஸ் குக்கும் ஆகிடும், ப்ளஸ் கேரமலைஸும் ஆகிடும். இட் பி நைஸ். ஓகே, வெங்காயம் நைஸ் அண்ட் ரோஸ்டட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கேரமலைஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு இது கூல் டவுன் ஆகும். சட்னி கூல் ஆயிடுச்சு, அரைக்கிறான். இந்த சட்னியில் 0 வாட்டர், தண்ணியே போடுறது இல்லை. இன்ஃபேக்ட் இந்த எண்ணெய் நம்ம வதக்கியிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே ஒரு நல்ல இமல்சிஃபைங் ஏஜென்ட்டா. அண்ட் வெங்காயம் உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு வெஜிடபிள் இல்லையா, அதுவே தண்ணி விட்டுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் விடவே தேவையில்லை. இது எல்லாமே நான் சொன்னேன், ஐ லைக் மை சட்னிஸ் கெட்டியான, ஐ டோன்ட் லைக் திஸ் மூக்குச்சல்லி சட்னி. சால்ட் எல்லாம் போட்டாச்சு, ஃபில் இட், ஷட் இட், கிரைண்ட் இட். இப்போ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஒரு சில பேருக்கு வந்து சட்னி வந்து விழும்புனா அரைச்சி பிடிக்கும். பட் எனக்கு அது தேங்காய் சட்னி ஓகே. பட் எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த சட்னியில் 1-2 பீசஸ் வந்துச்சுன்னா நடுவில், அது வெங்காயம் மரப்பில் பீரக்காய் பச்சடி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தொகையில் இது. ஸோ ஐ லைக் இட் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக விழும்புன்னு அப்படியே மொத்தமாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அரைத்து விட்டு ஒரு கலர் கலரணும் நடுவில். பாருங்க, சட்னி இஸ் டன். யம்மி. டேஸ்ட் பண்ணி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, அந்த வெங்காய சட்னி கன்சிஸ்டன்சி. ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் தான், வெங்காயம், காஞ்ச மிளகா, அவ்வளோதான். உப்பு நீங்கள் 2 வேரியேஷன் ஆஃப் வெங்காயம் நான் யூஸ் பண்ண மாதிரி கூட யூஸ் பண்ண தேவையில்லை. பிளேன் வெங்காயம் போட்டு, வெறும் ஏதாவது ஒரு வெர்ஷன் வெங்காயம் போட்டாலே ஓகே. நான் சும்மா ஒரு ட்விஸ்ட்டுக்கு, நமக்கு இந்த மாஸ்டர் ஷெஃப் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி அதுக்கு ட்விஸ்ட்டுக்கு நான் பண்ணினேன். இதுதான் நிம்மியோடைய வெங்காய சட்னி. ஸோ இதையும் நீங்கள் வந்து இட்லியிலேருந்து ஊத்தப்பம்லேருந்து எல்லாத்துக்கும் நான் சாதத்தில் பற்றி சாப்பிட்ருவேன். இப்போ 3வது எங்கள் பாட்டியோடைய தக்காளி சட்னி. அந்த தக்காளி சட்னிக்கு ஒரு பேஸ் ஒன்று, பட் அது பல ஃபார்ம்ஸ் இருக்கும். இதுவும் என்னுடைய டாட்டருடைய ஃபேவரேட்டு. இப்போ இந்த தேங்காய் சட்னி முதல்ல சொன்னல, அந்த சட்னியை வச்சா என் பொண்ணு கண்ட மேனிக்கு கழுவி ஊற்றுவா. அவள் எந்த ஃபார்மில் தேங்காய் சட்னி வச்சாலும் திங்க மாட்டா. ஆந்திரா கொப்பரைக்காய் பச்சடியாகவும் வச்சா திங்க மாட்டா, கேரளா சம்மந்தியாகவும் வச்சாலும் தொட மாட்டா. ஸோ இந்த மிச்சம் 3 சட்னி, இப்போ நான் வந்துட்டு வெங்காய சட்னி பண்ணாலும் ஓகே, இப்போ பாட்டியோடைய தக்காளி சட்னி பண்ணாலும் ஓகே, இதுக்கப்புறம் பண்ணுற சட்னியாக இருந்தாலும் அவளுக்கு ஓகே. தேங்காய் சட்னி மாத்திரம் அவள் தொடமாட்டா. அதாவது நான் தேங்காய் சட்னி பண்ணினா கூட அவளுக்காக இன்னொரு சட்னி நான் அரைச்சே தீரணும். அந்த மாதிரி என்னோட பாட்டியோடைய தக்காளி சட்னி இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். அவளுடைய டேஸ்ட் இஸ் மோர் டேங்கி அண்ட் இந்த புளிப்பு காரம் அந்த மாதிரி. லைக் ஸ்பெகட்டியில் கூட எனக்கு ஒயிட் சாஸ் பிடிக்கும்னா when I used to eat, அவளுக்கு வந்துட்டு அந்த டொமேட்டோ சாஸ் தான் பிடிக்கும். ஸோ டொமேட்டோ, அந்த டேமரிண்ட், புளி, அதெல்லாம் ஷீ இஸ் ஸ்பைசி, தட்ஸ் ஹர் பேலட். அதனால இது பாட்டியோடைய தக்காளி சட்னி. வாங்க போய் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் தி இன்கிரிடியன்ட்ஸ் இன் தி கிச்சன். பாட்டியோட தக்காளி சட்னிக்கு ஆப்வியஸ்லி தக்காளி, நான் நாட்டு தக்காளி சின்னது ஒரு 6 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி எடுத்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 தக்காளி போதும். அப்புறம் அதே போல் ஒரு 100 கிராம்னு சொல்லலாம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 9 பல்லு பூண்டு. இது முதல்ல நம்ம நல்லா சாப் பண்ணிக்கணும். இந்த சாப்பர் ரொம்ப வசதியாக இருக்குது, வாங்கினேன். உள்ளே போட்டு கறக்குன்னு இழுத்தா போதும். அவ்வளோதான், பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருதுமா, வசதியாக போச்சு. அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, நாட் திஸ் ஹோல் திங், லிட்டில் பிட், ஒரு ஹேண்ட்ஃபுல். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், நான் அது செக்கில் ஆட்டினேன், கோல்ட் ப்ரெஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். put in the curry leaves, வெங்காய சட்னி மாதிரி இது கேரமலைஸ்லாம் ஆக வேணா, ஜஸ்ட் சாஃப்டான போகும். பூண்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது காஞ்சிருச்சுன்னா ஒரு கசப்பு வந்துடும். மேக் ஷூர் கார்லிக் ஃப்ரை பண்ணும்போது, ரோஸ்டட் கார்லிக் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர், burnt garlic is horrible flavor. Add the tomatoes. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சிட்டிக்கு மஞ்சள் பொடி, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான்.
இந்த தக்காளி இதெல்லாம் விடுற தண்ணியிலே சட்னி வெந்துடும். இப்படி தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகிடணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்ற போகிறது இல்லை இந்த சட்னிங்களுமே. இது நல்லா ஆறணும். ஆஃப்டர் இட் கூல்ஸ் வி ஷல் கிரைண்ட் இட். சட்னி கூல் ஆயிடுச்சு, அரைத்து விடுவோம். இது விட்டது. அதுதான் என் பாட்டியோடைய தக்காளி சட்னி. உங்களுக்கு காரம் ஸ்பைஸ் எல்லாம் பிடிக்கலன்னா சத்தியமா இந்த சட்னி நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்பைசி. இது பக்கா ஆந்திரா பச்சை மிரியாலு ரோட்டி சட்னி. அதாவது ஆந்திரா பச்சை மிளகா அம்மியில அரைக்கிற சட்னி இது. அண்ட் இது எப்ப பண்ணாலும் இதை நான் அம்மியில தான் அரைப்பேன். அது மிக்சியில போட்டு எங்க பாட்டி எப்ப எந்த ஆந்திரா பச்சடி பண்ணாலும் இந்த ரோட்டி சட்னி எது பண்ணினாலும், தோசைக்காய் பச்சடியா இருக்கட்டும், இதே கொப்பரைக்காய் பச்சடியா இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் எங்க பாட்டி அம்மி, ஆட்டுக்கல், உலக்கை இதெல்லாம் தான் பல வருஷம் ஒரு 60s வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Natural gym, she always had slim arms, all the grandmothers if you see. So every time I make this chutney, any roti chutney takes me back, brings back memories of my grandmother. So இதுதான் எங்க பாட்டிஸ் பச்சை மிரியாலு ரோட்டி சட்னி. இது இந்த செகப் மிளகோட வெர்ஷனும் இருக்கு, பட் அது ரொம்ப காரமா. This is at least கொஞ்சம் டாலரபிள். வாங்க போய் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பாட்டியோட பச்சை மிரியால் பச்சடிக்கு தேவையானது நல்ல சைஸ் சூப்பர் பச்சை மிளகா. நான் ஒரு 12 எடுத்திருக்கேன். என்னோட ரெசிபிஸ் எல்லாமே ஒரு 3 to 4 5 people சாப்பிட்ற மாதிரி தான். உங்களுக்கு வேணா யூ கேன் ரெடியூஸ் த குவான்டிட்டி டிபெண்டிங் அப்பான் யோர் ஃபேமிலி. இப்போ 12 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், காம்பு கிள்ளிட்டு. அதே போல் ஒரு 100 கிராம் வச்சுக்கலாம், 100-150 கிராம், ஒரு கைப்பிடி இந்த அளவில் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 15-20 பல்லு பூண்டு. எங்கிட்ட புளி பேஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ புளி பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர கான்சென்ட்ரேட்டட் புளி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எலுமிச்சமான சைஸ் அளவுக்கு புளி. என்கிட்ட வெள்ளை பவுடர் தான் யூஸ் பண்ணுறது, ஜாகரி பவுடர் தான், வீட்டில் ஒயிட் சுகர் கிடையாது. இந்த ஸ்வீட்னஸ் அண்ட் இந்த புளிப்பு தான் இந்த பச்சை மிளகாவோட காரத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சாப் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வதக்கலுக்கு போகலாம். புட் இட் த கர்கர் மிஸ்ஸிங். பச்சை மிளகா ஒன்று இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிறது சிசர்ஸால. நான் வந்து செக்கில் ஆட்டின சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். I'm using Himalayan pink salt. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் வாட்டர் விட்டு இந்த டாமரின் பேஸ்ட்டை சேர்றதுக்காக. இந்த தண்ணியிலேயே லிட்டில் வாட்டர் ஜஸ்ட் டு டிசால்வ் அந்த டாமரின் பேஸ்ட்டை. சும்மா அவ்வளோதான், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இதில் இந்த பச்சை மிளகாவும் வெந்துடும். இந்த புளி தண்ணி எல்லாமே வற்றி இந்த பச்சை மிளகாயில் அப்சார்ப் ஆகிடும். தீயை கம்மி பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 minutes 2 to 3 minutes. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவும் கலர் மாதிரி குக் ஆகிடுச்சு. அந்த ஜாகரி பவுடர் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூலாகட்டும். அம்மியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ இது ஆறுறதுக்குள்ளார நான் போய் பொறுமையாக என்னுடைய சூன்ய மெடிடேஷன் இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடியும் டின்னருக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியது. சூன்யம் முடிச்சுட்டு என்னோடய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வந்து அம்மியில் அரைக்கிறோம் உங்களுக்காக. இப்போ உங்களுக்கு கையெல்லாம் எரியும்னு பயப்பட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பாக எரியும். அதுவும் இந்த வெயிலுக்கு நல்லா குத்துன்னு இருக்கும். அதனால உங்களுக்கு எரிச்செல்லாம் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸை மாட்டிட்டு அரைக்க வேண்டியதான், இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பட் எனக்கு பழகிடுச்சு இந்த காரெல்லாம். பாட்டி எப்போவுமே ரோட்டி சட்னி ஆந்திரா அப்படின்னா அது இந்த ரோட்டியில் தான். இது பேர் தான் ரோட்டி. நம்ம அம்மி பேர் தான் ஆந்திராவில் ரோட்டின்வாங்க. ஸோ கம் ஆன் லெட் அஸ் கிரைண்ட் இட். ஐ சே அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் ஏன் ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா இதுதான் அவங்களுடைய ஆம் ஒர்க் அவுட். ஜிம்மிலேயே அம்மியில் சட்னி அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டுறது, உலக்கையில் இடிக்கிறது, இதெல்லாம் வாஸ் அ நேச்சுரல் ஒர்க் அவுட் ஃபார் தம். அங்கங்கே இந்த 1-2 பீசஸ் இருக்கிறது தான் அதோடைய மஜாவே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நார்மலாக வீட்டில் சமையல் பண்ணுறது காட்டுறவங்க கூட க்ளவுஸ் மாட்டிட்டு சமைச்சிருக்காங்க.
ஸோ என்ன சமைச்சாலும் நான் டேஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஃபைனலாக அக்காட்ட தான் கேட்குறது, அக்கா ப்ளீஸ் டேஸ்ட் அண்ட் டெல்மி உப்பு காரெல்லாம் கரெக்டாக அவங்களும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அப் தேங்காய் சட்னி. டோன்ட் வெரி, என் கை கிளீன். அக்கா சாப்பிட்ருக்காங்க இந்த சட்னிலாம், ரெகுலராக அரைக்கிறது தான். கரெக்டாக இருக்காக்கா? உப்பு காரம் எல்லாமே ஓகே, கன்ஃபார்ம்ட். ஓகே, திஸ் இஸ் நிம்மிஸ் வெங்காய சட்னி. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காக்கா? எப்பயும் அரைக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எப்பவும் அரைக்கிறத விட இன்னைக்கு நல்லா இருக்கா? அக்கா எப்பவுமே இதே சட்னி தான்க்கா. அடுத்தது பாட்டிஸ் தக்காளி சட்னி. நம்ம வெயிலுக்கு கெட்டுப்ப கூடாதுன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் நான். ஆமாக்கா, நான் மத்தியானம் இதெல்லாம் முடிச்சேன், அப்புறம் நான் சூன்யம் முடிச்சுட்டு நான் சாப்பாடு முடிச்சுட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவிக்கலாம். நீ என்ன கழுவுவ? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கா? ஓகே, நல்லா இருக்காம்மா. உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த பச்சை மிளகா தான் பயமா இருக்கு. சரி, நீ கொஞ்சமாவே சாப்பிடாதான். இவ்வளவுதான், இத்தணும் லிட்டில். நல்லா இருக்குல்ல? இது வரைக்கும் பச்சை மிளகா பச்சடி நான் பண்ணது இல்லைல்ல உனக்கு? கரெக்ட். என்னுடைய சட்னிஸ். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ, இல்லை சப்போஸ் இது கரெக்டான ரெசிபி இல்லை மேடம், இந்த ரெசிபியெல்லாம் வேறு மாதிரி பண்ணணும், லைக் நான் ஆந்திரா அதுவோ வாட் எவர் இட் இஸ், லைக்னா அது உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கணும்னா இதில் பாதி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா டபுள் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் ட்ரை. என்னோட ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா டூ லீவ் அ கமெண்ட் பிலோ அண்ட் டெல் மீ அது எப்படி இருந்ததுன்னு. ஐல் பி வெரி வெரி ஹாப்பி உங்களோட ஃபீட்பேக்குக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் டிங் டிங்னு ஒரு மணி இருக்கு பாருங்க, ஆமாம், அந்த பெல்லை மாத்திரம் அடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது அக்கா லைக் சரி பெல்ல அடிக்காதீங்க, பிடிக்கலன்னா பிடிச்சிருந்தா பெல் அடிங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு பெல் அடிக்கும், நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீலாக்ல உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.